இப்ப இங்க யாரெல்லாம் வந்து சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றீங்க, Facebook இல்ல ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாக்கலாம். இல்ல எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து சும்மா ஐயோ வீட்டுக்கு தெரியாதே, மேம்க்கு தெரியாதே, எல்லாருமே யூஸ் பண்றீங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா சுவர்ல வந்து விளம்பரம் இருக்கும், அப்படிலாம் ஒரு துணியில எழுதி ஒட்டி இருப்பாங்க. இதுதான் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாறிச்சு. இப்ப கரண்டா விளம்பரங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்ல தான் அதிகம் பண்றாங்க. Facebookலயோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப் மூலமாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா நடக்குது. எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், எங்களுக்கு நீங்க இந்த இதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்களை சோசியல் மீடியாக்கள் மூலமா கொண்டு வராங்க. இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமா பிரச்சாரங்கள் என்பது எந்த அளவுக்கு ஈடுபடும், இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமா பிரச்சாரம் பண்றது சரியா போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வினா, எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க இல்லையா? இப்ப எலெக்ஷன் வரப்போது, முன்னாடி எல்லாம் சோசியல் மீடியா கிடையாது. சோ அங்க போஸ்டர் ஒட்டுவாங்க, நிறைய தண்டோராலாம் போட்டுட்டு போவாங்க. இப்படிதான் ஒரு அரசியலோட இத பத்திலாம் தெரியும். பிரச்சாரம் பண்றதுலாம் இப்படிதான். இப்ப சோசியல் மீடியாக்குனே தனியா ஒரு கட்சியிலயும் ஒரு டீமே இருக்கு. இப்ப சோசியல் மீடியானால நம்ம அரசியல்ல இது தாக்கத்தை ஏற்படுத்துது, எலெக்ஷன்ல இதனால மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இம்பாக்ட். ஓகேவா? வாங்க. நான் கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன். எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க நிறைய கட்சியெல்லாம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிறைய பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த கேரளா நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு, அது மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியனோட ஒரு போஸ்ட் போட்டேன்னா கண்டிப்பா அது நிறைய ஷேர் பண்ணப்படும். அதனால நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி நான் நம்ப. இப்ப வந்து நான் தப்பான ஒரு நியூஸ் வந்து பத்தி ஸ்ப்ரெட் பண்றேன்னா அது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதுவாக ஆரம்பிக்கும். இது வந்து இப்போ விஜய் வந்து ஒரு இது பண்றாருன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. பசங்களுக்கு வந்து அந்த இது கொடுக்கறது, அது மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் பண்றது, லேப்டாப் கொடுக்கற, அது வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சு. இது மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். அப்ப இது எலெக்ஷன்ல வந்து இது மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா நீங்க? இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து நம்ம பண்றதே மத்தவங்களுக்கு தெரியணும்னு தான் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதனால கண்டிப்பா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் தான் இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் இப்ப வந்து இன்ஸ்டா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுல போடுற ஒவ்வொரு ஃபீடுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா நான் கருதுறேன். ஏன்னா வந்து ஒரு கட்சிக்கு எதிராகவும் இருக்காங்க, சாதகமாகவும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி தேர்தல் சமயங்கள்ல எந்த ஒரு விதமான ஒரு ஃபீடுமே கொடுக்க வேணாம்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அதை பீப்புள் பாக்குறாங்க, அவங்க வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பீப்புள் மேல இருக்க ஒரு பெரிய மைனஸே. ஒரு விஷயம் அவங்க பாக்குறாங்கன்னா அது எது சரி எது தவறு அப்படின்னு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க, அதுக்கு எவ்வளவு லைக் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ரீபோஸ்ட் இருக்கு, இதை மட்டும் பாக்குறாங்களே தவிர்த்து அது உள்ள கருத்து என்ன, அது நமக்கு சரியா, நம்ம சொசைட்டிக்கு சரியா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. ஃபீடு போட்டாலும் பீப்புள் அதை கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவா யோசிச்சு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராஜேஷ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன போடுறாங்களோ அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கு வர லைக்ஸ் மேலயும் எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்காங்கிறது மேலயும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. என்ன இருக்குங்கறத முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா எலெக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஆமா, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் வந்து சோசியல் மீடியாவை நிறைய யூஸ் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து சொசைட்டில ரொம்ப முக்கியமானவங்களா நான் கருதுறேன். இப்ப என்னதான் வந்து ஓட்டர்ஸ் இருந்தாலும் இப்ப புதுசா போட போற யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் தலைமுறையை லீட் பண்ண போறாங்க. சோ சோசியல் மீடியாவை அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இப்ப 100%னா 60% இப்ப சோசியல் மீடியால தான் எல்லாரும் பாக்குறாங்க. யார் இப்ப நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது? நியூஸுமே சோசியல் மீடியால வந்துருச்சு. உங்களோட சேனல் கூட எப்படி எல்லா சோசியல் மீடியாலயும் இருக்கும். சோசியல் மீடியாஸ்ல தான் பீப்புள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. சோ அதுல கருத்துக்களை வந்து ஒழுங்கா ஃபீட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான்.